போட்டவே இல்லை. ஏன்டா டேய்? வா, ஏதோ ஒன்று இருக்கும் இங்கே வந்து இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன சார் எங்கேயுமே இல்லை. என்ன சார் இது? இப்படிதான் நானும் புலம்பிட்டு போய் உட்காந்தேன். வா. பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் நிக்சன், சரவண விக்ரமன், ஜோவிகா 3 பேரும் சேர்ந்து வாங்கயா நம்ம எவ்வளோ ஃபோட்டோ போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம், பயங்கரமாக வச்சுருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் உள்ளே வராங்க. பார்க்குறாங்க, ஃபோட்டோலாம் பார்க்குறாங்க. பார்க்கும்போது நிக்சனுக்கு பயங்கர காண்டாகுது. என்ன அது 2-3 ஃபோட்டோ தான் இருக்குது, நம்ம ஃபோட்டோவே இத்தனை நாள் இருந்தால் நம்ம அவ்வளோதானா நம்மளுடைய இது அப்படின்னு கேட்குறப்பல சரவண விக்ரமன், நான் அப்படி தான் நேற்று ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறேன், எங்கேயுமே என் ஃபோட்டோ காணாமையா. கடைசியில் பார்த்தா 2 ஃபோட்டோ தான் இருக்குது. 2 ஃபோட்டோ வச்சுட்டு நம்ம இவ்வளோ நாள் இருந்தோம், இவ்வளோ நாள் இருந்ததுக்கு நமக்கு பிக் பாஸ் கொடுத்துருக்க மதிப்பு இது தானா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நிக்சன் உடனே ஓஹோ இதில் கூட பார்சியாலிட்டி பார்க்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாப்புல. ஜோவியாவும் சிரிக்கிறாப்புல, ஆமாம் என் ஃபோட்டோவும் ஒன்றும் காணாமல் ரொம்ப ஒன்றும் பெருசாக இல்லை என் ஃபோட்டோவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அர்ச்சனா ஃபோட்டோ, தினேஷ் ஃபோட்டோ, இவங்க ஃபோட்டோலாம் நிறையா வச்சுருக்காங்க அப்படின்னோன்னா பயங்கரமான காண்டு. என்ன பண்ணுறதுனே அதுங்களுக்கு தெரியல. இதுலேயும் பார்சியாலிட்டி பார்க்குறாங்க. டேய் நீங்கள் என்ன விளையாட்டு விளையாண்டீங்க உள்ள அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். உங்களை இத்தனை ஃபோட்டோ வச்சுருக்கிறதே ஒரு பெரிய விஷயந்தான். உங்களுக்கெல்லாம் ஃபோட்டோவே வைக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் நீங்கள் விளாண்டுருக்கீங்க. அதிகபட்சமாக நிக்சன் ஐஸு கூட பண்ண வேலை, சரவண விக்ரமன் பூர்ணிமாட்ட பண்ணது, ஜோவிகா எல்லாத்துட்டையும் பேசுனது, அரட்டை அடித்தது, வம்புழுத்தது, சண்டை போட்டது, அதை தாண்டி அதிகமாக கொரட்டை விட்டது, வாயை பொழந்துக்கிட்டு மீன் மாதிரி படுத்து கிடந்தது. இதுதான் இந்த ஃபோட்டோலாம் வச்சா உங்களுக்கு அவமானமாக இருக்கும், அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் இந்த வேலையை பார்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கரெக்டாக? நன்றி, வணக்கம்.